மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இன்று நல்லபடியாக உங்களுக்கு அமையும். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மனைவி இல்லை குடும்பத்தில் வரக்கூடிய சில சுப நிகழ்வுகள், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு செய்திகள், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சிறந்த தினம். இப்போ குழந்தைகளுக்காக சில வேலைகளை மெனக்கெட்டு நீங்கள் செய்யும் பொழுது அதில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும். சில நேரங்களில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமும் சுபங்களும் நடக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மனசில் கொஞ்சம் படபடப்பு இருக்கும், கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வரும், அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். உங்கள் திறமையாலும் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை நீங்க எந்த ஒரு நோக்கத்தோடு எடுத்து செய்கிறீர்களோ அந்த நோக்கத்தில் நிச்சயமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. ஆடை அணிகலன்கள் சேர்க்கை, நல்ல ஒரு சந்தோஷம், மதிப்பு, கௌரவம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். பெயர், புகழ், பாராட்டு போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனசை கலங்க விடாமல் சில நேரங்களில் குழப்பங்கள்லாம் ஏற்படும். அந்த குழப்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல மனோநிலையில் இருக்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எண்ணிய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அது செயலாக்கம் பெறும், வெற்றியை பெறக்கூடியதுக்கான ஒரு தன்மையை காண்பிக்கிறது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் தொடங்குவதற்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் என்பது கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. சில சிறு பிரயாணங்களையும் ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாகத்தான் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மனதில் தெளிவான சிந்தனை என்பது ரொம்ப அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், வெற்றி வாய்ப்புகள், சந்தோஷங்களும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தினம். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு சேரும். சில நேரங்களில் நிலங்கள் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும்லாம் நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் சேரும். திருமணத்திற்காக நினைத்து கொண்டிருந்தால் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சுவார்த்தைகள் நிகழும். சில நேரங்களில் சுப செலவுகளும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஒரு சில சிறிய தாமதங்கள் ஏற்படும். ஆனால் மன உறுதியோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் போது நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் போன்ற சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனதுக்கு இனிய நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. மன உளைச்சல்கள் எல்லாம் தீரும். நம்ம சுற்றி ரொம்ப ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை நிலவும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவசரப்படாமல் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். சில நேரங்களில் நீண்ட ஒரு பயணங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்கள் அயல்நாடு போகக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள், இந்த பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நிகழக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சுப செலவுகளும் ஏற்படும். மொத்தத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்களும் நல்ல சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் சிறப்புகளும் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பத்தை தவிர்க்கும் பொழுது நல்ல சந்தோஷங்களை பெறக்கூடிய தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு லாபங்கள் பெருகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. சில நேரங்களில் ஒரு சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாற்றங்களையும் தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களும், சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வரலாம். அதே நேரத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது. குறிப்பாக சொல்லப்போனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அற்புதமான நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது போன்ற ஒரு தினமாக இது இருக்கு. புதுசா தொழில் மாறணும், இல்லை புதுசா எதையாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான நேரமாக இது அமையும். உங்களுடைய விதியின் போக்கை மாற்றக்கூடிய சில நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி காட்டக்கூடிய தினமாக அமைகிறது. குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷம் பெருகும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரமும் உங்களுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடைபெறும். சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக தீர்ந்து போகும். உங்களுடைய பெயரும் புகழும் சிறப்பாக விளங்கக்கூடிய சில நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் மிக்க தெய்வ தரிசனங்கள், நல்ல உயர்ந்த தரிசனங்கள்லாம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள நல்ல நன்மைகள் வரும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி மனக்லேசங்கள் எல்லாம் அகன்று சந்தோஷங்களை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக அமைவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நலம். சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாலோ இல்லை குடும்பத்தில் சில நேரங்களில் வர சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் அது பெரிதாகப்பட்டு வரக்கூடிய ஒரு தன்மைகளை காண்பிப்பதால் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது பொறுமையும் நிதானத்தையும்
வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை இது உணர்த்துகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலன்கள். ஆனால் திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குழப்பம் நீக்கி தெளிவான சிந்தனையுடன் செயல்படும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையுமே ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், மனசுல சந்தோஷங்கள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காரிய தாமதங்கள் ஏற்படும், காரிய தடைகள் ஏற்படும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே நன்றாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சின்ன விஷயங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறோம், சரி ஒரு 9:30 மணிக்கு ஆஃபீஸ் வீட்டை விட்டு கிளம்பி நம்ம 9:55 இல்லை 10 மணிக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம்னு நினச்சி போகிற நாளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு 10:30 மணிக்கு நீங்கள் போவீங்க. அன்றைக்கின்னு பார்த்து உங்கள் சீனியர் மோஸ்ட் பாஸ் உட்காந்துருப்பார், உங்களை இறங்க பார்ப்பார், எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களை ரொம்ப அப்செட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் உஷாராக எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து விடலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரை நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலுக்கு மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், தன வரவும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் கிளம்பக்கூடும். உடம்புல இருக்கிற வியாதிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், அதிகப்படலாம். அதனால் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் அகலும்.